தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவுல முக்கியமா பிரஷர், பிளட் பிரஷர் ஏன் வருது? இந்த காரணத்தினால தான் பிளட் பிரஷர் வருதா? பிளட் பிரஷர்னால என்னென்ன பிரச்சனைகள் உடல்ல ஏற்படுது? முன்னாடியெல்லாம் ஒரு 50 வயது, 60 வயது இந்த வயது கடந்தவங்களுக்கு பிளட் பிரஷர் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ அதே பிளட் பிரஷர், அதே சிம்டம்ஸ் ஒரு 35, 40 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் வருது. அப்போ இந்த பிளட் பிரஷர் ஏங்க ஏறுது? இவங்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை பார்ப்பாங்க. ஸோ வீட்ல இருக்கக்கூடிய வேலைகள் நெறைய பார்ப்பாங்க. அடிக்கடி குடுகுடுன்னு ஓடுறது, கடைக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள் ஆக்டிவாவே இருப்பாங்க கிட்ஸ். ஆனா இப்போ நம்ம கிட்ஸை எப்படி வளர்க்குறோம்னா, ஏசி அறைகள்லயே, ஒரு ரூம்குள்ளேயே, வீட்டுக்குள்ளேயே வச்சு வச்சு வளர்க்குறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம போது. அந்த அளவுக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டும் நம்ம குடுக்கறது கிடையாது. அப்போ பிரஷர் அப்படின்னு சொல்றது, பிளட் பிரஷர் ஒரு 50 வயதுக்கு மேல வரக்கூடியது 35, 40 வயதிலேயே இன்னைக்கு நெறைய பேருக்கு. அப்போ தொடர்ந்து உணவில் நம்ம செய்யக்கூடிய தவறு. அப்போ இது பிரஷர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மட்டும் இவ்ளோ தவறுகள் எல்லாமே செஞ்சுட்டு, நான் மெடிசினே சாப்பிட மாட்டேன். எனக்கு ஈஸியா டயட்ல சரியாகும். சரிங்க, இந்த டயட்லாம் நீங்க சாப்பிடுங்கன்னு நான் நோட் பண்ணி குடுத்தாலும், ஒரு 2, 3 நாள் சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் அதையும் விட்டுற வேண்டியது. அப்போ மெடிசினும் நீங்க எடுக்காம, டயட் லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணாம, திரும்பவும் பிரஷர் எப்படிங்க குறையும்? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவுல முக்கியமா பிரஷர், பிளட் பிரஷர் ஏன் வருது? இந்த காரணத்தினால தான் பிளட் பிரஷர் வருதா? பிளட் பிரஷர்னால என்னென்ன பிரச்சனைகள் உடல்ல ஏற்படுது? முன்னாடியெல்லாம் ஒரு 50 வயது, 60 வயது இந்த வயது கடந்தவங்களுக்கு பிளட் பிரஷர் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அதே பிளட் பிரஷர், அதே சிம்டம்ஸ் ஒரு 35, 40 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் வருது. அப்போ இந்த பிளட் பிரஷர் ஏங்க ஏற்படுது? முன்னாடியெல்லாம் காலையில நம்ம நல்லா சாப்பிடுவோம் இல்லைங்களா? இட்லி, தோசை அது நம்ம தாத்தா பாட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்படியே வழி வழியா வருது. அதே மாதிரி நம்ம பழைய சாதம் சாப்பிட்டாலும் சரி, கூழ் சாப்பிட்டாலும் சரி, அந்த உணவு முறை இப்பயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போல்லாம் அந்த மாதிரி ஹெவியா ஃபுட் சாப்பிட்டுட்டு நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உழைக்கும் கரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, அதுவும் கார்போஹைட்ரேட்ஸ் நெறைய சாப்பிட்டுட்டு, போய் ஏசி அறைகள்ல உட்கார்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். அந்த அளவுக்கு உடல் உழைப்பு கிடையாது. இந்த குழந்தை பருவத்தில இருந்தே பார்த்தீங்கன்னா, நார்மலா பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இப்பலாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைகள்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை பார்ப்பாங்க. ஸோ வீட்ல இருக்கக்கூடிய வேலைகள் நெறைய பார்ப்பாங்க. அடிக்கடி குடுகுடுன்னு ஓடுறது, கடைக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள் ஆக்டிவாவே இருப்பாங்க கிட்ஸ். ஆனா இப்போ நம்ம கிட்ஸை எப்படி வளர்க்குறோம்னா, ஏசி அறைகள்லயே, ஒரு ரூம்குள்ளேயே, வீட்டுக்குள்ளேயே வச்சு வச்சு வளர்க்குறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம போது. அந்த அளவுக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டும் நம்ம குடுக்கறது கிடையாது. அப்போ பிரஷர் அப்படின்னு சொல்றது, பிளட் பிரஷர் ஒரு 50 வயதுக்கு மேல வரக்கூடியது 35, 40 வயதிலேயே இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்துருது. அப்போ இந்த பிரஷரை எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இப்போ 35 இயர்ஸ், 40 இயர்ஸ்ல பிரஷர் இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க, எனக்கு மெடிசினே வேணாம் மேம், எனக்கு டயட்லயே ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ இந்த வயதுல பிரஷர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்றோம். ஸோ நைட் டைம் சரியா தூங்காம அதிகமா என்ஜாய்மெண்ட் அப்படின்ற விஷயமும் அதிகமாயிடுச்சு. ஸோ ஃபங்ஷனுக்கு போறதோ, இல்ல ஒரு பார்ட்டிக்கு போறதோ, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுக்கிறது, இந்த மாதிரி நைட் டைம்ல தூக்கம் இல்லாதது ஒண்ணு, செய்யக்கூடாத இந்த விஷயங்கள் எல்லாமே செய்து, உடல்ல நெறைய கழிவுகள் சேர ஆரம்பிச்சு, பிரஷர் வர்றதுக்கு இதுவுமே ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம நெறைய ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸோ, இல்ல ஆயில் ஐட்டம்ஸ் நெறைய சாப்பிடுறது, இந்த மாதிரியான உணவு முறைகள் மூலியமாகவும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, பிளட் பிரஷர் அதிகமாக ஆரம்பிச்சிருதுங்க. அப்போ தொடர்ந்து உணவில் நம்ம செய்யக்கூடிய தவறு. அப்போ இது பிரஷர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மட்டும் இவ்ளோ தவறுகள் எல்லாமே செஞ்சுட்டு, நான் மெடிசினே சாப்பிட மாட்டேன். எனக்கு ஈஸியா டயட்ல சரியாகும். சரிங்க, இந்த டயட்லாம் நீங்க சாப்பிடுங்கன்னு நான் நோட் பண்ணி குடுத்தாலும், ஒரு 2, 3 நாள் சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் அதையும் விட்டுற வேண்டியது. அப்போ மெடிசினும் நீங்க எடுக்காம, டயட் லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணாம, திரும்பவும் பிரஷர் எப்படிங்க குறையும்?
இல்லைங்களா? ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ உடல் மொத்தமாக நமக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு 2 மாதங்கள் மூலிகை மருந்துகளும் லைஃப் ஸ்டைலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரெஷர் நார்மல் ஆகிடுங்க. எதுக்காக இந்த பிளட் ப்ரெஷர் இவ்வளோ முக்கியமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் என்ன ஆகுதுன்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். சிறுநீரகம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் இல்லைங்களா? அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் இந்த பிரச்சனைகளுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த பிளட் ப்ரெஷர். அதே மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது, ஸ்ட்ரோக் வர்றது, இளம் வயதிலே இதெல்லாம் ஏற்படுதுன்னா என்ன காரணம்? பிளட் ப்ரெஷர் தான். அப்போ அதை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அப்போது மெடிசன்ஸ் நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களில் சில மெடிசன்ஸ் சித்த மருந்துகளை சைடு எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். ஒருவேளை உங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் 140 விட தாண்டி போயிட்டுருக்கு, ஆனால் வயது உங்களுக்கு 35 அப்படின்னா 140, 100, 150/110 இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் அதற்கான சிகிச்சைகள் எடுத்தே ஆகணுங்க. இல்லைன்னா காலப்போக்கில் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுரும். இதயத்திலிருந்து, நரம்பு பிரச்சனையிலேருந்து, சிறுநீரக பாதிப்பிலிருந்து எல்லா பிரச்சனைகளும் ஏற்பட்டுரும். சரி, இதற்கான மருந்து முறைகள் இல்லை நம்ம டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், இது ரூல்ஸ் தாங்க. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் குறையும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு முன்னாடி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் இந்த ஏஜில் பிளட் ப்ரெஷர் இல்லவே இல்லை. ஆனால் இப்போதைக்கு 30 வயதோ 35 வயதிலோ 25 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பிபி அதிகமாக இருக்குது. அப்போது என்னென்ன ரூல்ஸ் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரூல், நைட் கண்டிப்பாக 7 ஹவர்ஸ் டெய்லி தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். காலையோ மாலை நேரத்துலையோ என்ன பண்ணால் கொஞ்சம் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ரூல். அடுத்து மூன்றாவது முக்கியமானது என்னென்னா, உப்பு கண்டிப்பாக குறைச்சி சாப்பிடுங்க. 4வது முக்கியமான ரூல், அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடவே வேண்டாம். அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக நான்வெஜ் இரவு நேரத்தில் சாப்பிட்றது. நான்வெஜ் சாப்பிடவே கூடாதுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இரவு நேரத்தில் லேட் நைட்டில் அதிகமாக சாப்பிட்றதையும் நிறுத்திக்கணும். ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகாத உணவுகளை எடுக்க நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம உடல்லையுமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே பேட் கொலஸ்ட்ரால் சேர ஆரம்பித்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பித்து நமக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பிபி உங்கள் பக்கத்திலே வராமல் இருக்கணும்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவத்தில் கட்டாயம் நீங்கள் மருந்துகள் எடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா டயட் மட்டுமே நான் சாப்பிட்டு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ணிடுவோம். அதனால் டயட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மெடிசன்ஸையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஏலரிசி சூரணம் பயன்படுத்தலாம். பிளட் ப்ரெஷர் நல்லாவே குறையும். அதுக்கு அடுத்தது சீரகாதி சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது வெண் தாமரை சூரணம் பயன்படுத்தலாம். சர்பகந்தா சூரணம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. இதனோட திப்பிலி ரசாயனம் அப்படின்ற மெடிசன். திப்பிலி ரசாயனம் சளி, இருமல், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், இந்த திப்பிலி ரசாயனம் சித்த மருத்துவத்தில் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது. நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ராலோட சேர்ந்து பிளட் ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தவறாமல் இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு குறைஞ்சி நார்மலுக்கு வந்துடும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.